குரு பக்கர நிவர்த்தி பலன். கடந்த 4 மாத காலமாக குரு பகவான் பக்கர நிலையில் உள்ளார். நாளைய தினம், அதாவது தை மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை குரு பக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டு வக்கர நிலையில் உள்ளார். நாளை முதல் பார்த்திங்கன்னா, இந்த தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்குஸ்தானத்தில் ஏதாவது தடை தாமதங்கள் ஏற்பட்டிருந்தால் நாளை முதல் உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த 4 மாத காலமாக நாளை முதல் வக்கரம் நிவர்த்தி அடைகிறது. உங்களுக்கு வேண்டிய இடமாற்றம், தொழில் மாற்றம், ப்ரமோஷன் இதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நாளை முதல் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு வக்கர கதியில் உள்ளார். நாளை முதல் பார்த்திங்கன்னா வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இல்லை ஏற்கனவே வீடு கட்டிக்கொண்டு இருக்கும்போது அந்த வீடு கட்ட முடியாமல் பாதியில் நின்றிருந்தால் நாளை முதல் நல்ல ஒரு சிறப்பான முறையில் நாளை முதல் நின்ற வேலைகளை தொடர்ச்சியாக செய்வீர்கள். நல்வாழ்த்துக்கள். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் 4 மாத காலமாக வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். நாளை முதல் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். நீங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை நாளை முதல் பார்க்க போகிறீர்கள். நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் 4 மாத காலமாக பார்த்திங்கன்னா வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் ஏதாவது தடை தாமதங்கள் ஏற்பட்டிருந்தால் நாளை முதல் எல்லாமே விலகிவிடுகிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கப் போகிறது. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்தில் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் 4 மாத காலமாக உள்ளார். நாளை வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். நாளை முதல் உங்களுக்கு நல்ல பாகிஸ்தானமும் நல்ல செல்வாக்கும் மிகப்பெரிய நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் இல்லம் தேடி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்புகள் வரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் 4 மாத காலமாக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த 4 மாத காலத்தில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள், இந்த மாதிரி ஒரு சொத்து சுகங்கள் அடமானம் வைத்துவிட்டு வாங்க முடியவில்லையே, வண்டி வாகனங்கள் அடமானம் வைத்துவிட்டு வாங்க முடியவில்லையே அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே நிவர்த்தி அடையப் போகிறது. நாளை முதல் எல்லாமே ஒரு சிறப்பான மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கர காலத்தில் 4 மாத காலமாக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். திருமண வயதில் இருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நாளை முதல் பார்த்திங்கன்னா நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. நல்ல மன வாழ்க்கை அமையப் போகிறது. உங்கள் இல்லத்தில் நிறைய ஒரு சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது. நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் 4 மாத காலமாக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். கடன் பிரச்சனைகள் தீர்க்கவே முடியவில்லையே, உடல்நிலை பாதிப்பு இருக்கிறது, இந்த 4 மாத காலமாக ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நாளை முதல் உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு உண்டான வழிவகைகள் வரும். அதோடு உடல்நிலை பாதிப்புகள் குறையும். நல்வாழ்த்துக்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்தில் கடந்த 4 மாத காலமாக குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், புத்திர ஸ்தானத்தில், அறிவு ஸ்தானத்தில், இதில் ஏதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனைகள், அதாவது காடு தோட்டம் வாங்கலாம் என்று நினைத்து கொண்டு 4 மாத காலமாக போராடி கொண்டிருந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நாளை முதல் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். நல்வாழ்த்துக்கள். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் வண்டி வாகனம் மாதுருஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார் வக்கர கதியில். நாளை முதல் வக்கரம் நிவர்த்தி அடையப் போகிறது. இடம் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்கலாமா? ஏற்கனவே வாங்கியிருந்த இடத்தில் வீடு கட்டலாமா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நாளை முதல் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நீங்கள் நினைத்தபடி அமையப் போகிறது. நல்ல வண்டி வாகனங்கள்
வாங்குவதற்கு நல்ல நேரமாக நாளை முதல் வருகிறது. நல்வாழ்த்துக்கள். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் 4 மாத காலமாக வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த 4 மாத காலத்தில் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையும், அதாவது தடை தாமதங்கள் அப்படி ஏற்பட்டிருந்தால் நாளை முதல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நாளை முதல் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது. நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். ஆசுமணி முதல் ரேவதி வரை பிறந்த 108 பாதங்களில் பிறந்த மேசம் முதல் மீனராசி வரை பிறந்த அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.